ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இந்நாள் இனிய வணக்கங்கள். பிறத்திருக்கும் புத்தாண்டின் உத்வேகத்திலே எல்லாவற்றையும் புதிதாக நல்லதாக எனக்கும் எனக்குரியவர்களுக்கும் பயன் தரக்கூடியதாக செய்ய விரும்புகின்ற இந்த நாட்களிலே இன்றைய நாளுக்குரிய சிந்தனையாக தியானமாக எங்களுக்கு தரப்படுகின்ற நற்செய்தி பகுதி மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 29 34 முடிய. அந்நாளில் அவர்கள் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிட்டு அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை இயேசு குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் இயேசுவை அறிந்திருந்ததனால் இயேசு அவற்றை பேச விடவில்லை. இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே எங்களுக்கு இயேசுவினுடைய இன்னும் ஒரு வல்ல செயல், புதுமை எங்களுக்கு தரப்படுகின்றது. இயேசுவினுடைய அந்த குணப்படுத்தலின் வல்ல செயல்கள் அதிகாரத்தில் உள்ளோரை காழ்ப்புணர்வு கொள்ள செய்தது. தலைமை குருக்கள் அல்லது பரிசேயர்கள், சதுசேயர்கள் இயேசுவை எவ்வாறு தங்கள் மத்தியிலிருந்து அப்புறப்படுத்தலாம் என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் மனம் விரும்பிய நிலையிலே அவர்கள் தங்கள் மத்தியிலே இயேசுவினுடைய வல்ல செயல்களை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். ஆனாலும் இயேசுவோடு உடன் இருந்தவர்கள், இயேசுவோடு உடன் பயணித்தவர்கள் இந்த இயேசுவிடம் இருக்கின்ற வல்லமையை உள்ளூர உணர்ந்தார்கள். இன்றைய நற்செய்தியிலே பேதுருவினுடைய மாமியார் உடல் நல குறைவுடன் இருப்பதை பற்றி இயேசுவுக்கு தெரியப்படுத்தினார்கள். ஏனென்றால் நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆகவே இந்த தங்களுடைய தேவையை அல்லது பேதுருவின் மாமியார் உடல் நல குறைவில் இருப்பதை இயேசுவுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்ற அந்த சொற்பதத்தை நற்செய்தியாளர் சரியாக பயன்படுத்தி எங்களையும் அத்தகைய ஒரு உறவிலே இயேசுவோடு வாழ்வை முன்னெடுக்க அழைத்து நிற்கின்றார். அவ்வாறு தெரிவிக்கப்பட்ட பொழுது கைமேற்பலன் உடனடியாக கிடைத்தது. இயேசு அந்த வீட்டிற்குள் சென்ற பொழுது பேதுருவின் மாமியார் உடல் நலக்குறைவுடன் இருப்பது தெரியப்படுத்தப்படுகின்றது. அவர் அந்த தாயார் அண்டை சென்று அவருடைய கரத்தை பிடித்து அவருக்கு உடல் நலம் கொடுக்கின்ற அந்த நல்ல செயல், அந்த வல்ல செயல் அங்கே நடந்தேறுகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இயேசு அவ்வை போன்று பலரை குணமாக்கி இருக்கின்றார். ஆனால் அவர் சாதாரண உடல் நலம் பெறுதலோடு மட்டுமல்ல, உடல் தெம்புடன், உற்சாகத்துடன், நல்ல பிரியத்தனத்துடன் இருக்கின்ற அந்த உத்வேகம்
இதன் பொருட்டு நோயிற்று கிடந்தவ, உடல்நலக்குறைவாக இருந்தவ, இயேசுவினுடைய கரம் பிடித்தலினாலும் அவருடைய அந்த வல்ல செயலினாலும் அந்த தாயார் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதாக நற்செய்தியாளர் தெளிவாக எங்களுக்கு சொல்லுகின்றார். அந்த தாயாருடைய உத்வேகத்தை, கையை பிடித்து ஒருவரை தூக்கி விடுதல் என்பது நலம் பெறுவது மட்டுமல்ல, அதனிலும் மேலாக உற்சாகத்தை, சுறுசுறுப்பை, தெம்பை பெறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இதை பலர் அறிந்திருப்பார்கள், அயலவர்கள் தெரிய வந்திருப்பார்கள். அவை இந்த செய்தி அந்த சுற்றாடலிலே பரவி இருக்கும். அந்த வேளையிலே பலரை மாலையிலே இயேசுவிடம் கொண்டு வந்திருந்தார்கள். நற்செய்தியாளர் வடிவாக இந்த அளவிற்கு அதிகமாக அந்த அயல் மக்கள் எல்லாம் இயேசுவண்டை தேடி வந்தார்கள் என்பதை வடிவாக சொல்லுவார். அந்த நகர் முழுவதும் இந்த வீட்டின் முன்னர், வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. அந்த நகரில் உள்ள அனைத்து மக்களும் இந்த இயேசு தங்கியிருந்த அந்த வீட்டின் வாயில் முன்னிலையில் கூடியிருந்தது என்ற நல்ல வசனத்தை பயன்படுத்துகின்றார். அவை இயேசு அவர்களை மனம் வந்து ஏற்றுக்கொண்டார். பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை இயேசு குணப்படுத்தினார். பல்வேறுபட்ட பிணிகள், உடல் உபாதைகள், மன உளைச்சல்கள், உடல் அங்கவீனர்கள், வலது குறைந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அல்லது மாற்று வலுவுள்ளோர் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு இயங்க முடியாமல் நிலையிலே அல்லது சுமூக வாழ்வை முன்னெடுக்க முடியாமல் இருக்கின்ற அவர்களுக்கு இயேசு நிறைவான பலனை, ஒரு வாழ்வின் சமநிலையை அல்லது ஒரு இயல்பு நிலையை கொடுத்ததாக நற்செய்தியாளர் சொல்லுவார். அதனிலும் சிறப்பாக குறிப்பிட்டு சொல்லுகின்றார். 34வது வசனத்தின் இறுதி பகுதியிலே இயேசு அங்கே பேய்களையும் ஓட்டினார் என்று. இயேசுவினாலே அவர்களிடமிருந்து ஓட்டப்பட்ட பேய்கள் இயேசுவை அறிந்திருந்தனர். ஆகவே அவர்கள் அந்த அசுத்த ஆவிகளின் சாட்சியத்தை இயேசு விரும்பவில்லை. அசுத்த ஆவிகள் இயேசுவை பற்றி சொல்வதை விட மக்கள் இவர்களிடத்தில் அனுப்பப்பட்டாரோ, இவர்களை ரட்சிக்க வந்தாரோ, இவர்களுக்கு மீட்பை கொடுக்க வந்தாரோ, அல்லது இவர்களுடைய ஆயனாக மெய்ப்பனாக திகழவிருக்கின்றாரோ, அந்த மக்கள் தம்மை பற்றிய சாட்சியம் பகர வேண்டும் என்பதற்காக இயேசு அங்கே பேய்களை, அசுத்த ஆவிகளை பேச விடவில்லை என்று நற்செய்தியாளர் சொல்லுவார். இதற்காக இந்த பேச வேண்டியவர்கள் அல்லது சாட்சியம் சொல்ல வேண்டியவர்கள் அல்லது வாழ்வை மற்றவர்களோடு சாட்சியத்தினால் பகிர வேண்டியவர்கள், பரிமாற வேண்டியவர்கள் யார்? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அல்லது இறைவனினாலே ரட்சிக்கப்பட்ட மக்கள், மீட்பை பெற்ற மக்கள். மக்களாகிய நாங்கள் இயேசுவை புகழ வேண்டும். எங்களை படைத்த கடவுள் தமது சாயலாகவும் மாதிரியாகவும் தம்முடைய பாவனையாகவும் எங்களை படைத்திருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய இந்த உலக காரியங்களினாலே, உலக வாழ்க்கையிலே நாங்கள் பல்வேறுபட்ட உடல் உபாதைகளுக்கும் மன உளைச்சல்களுக்கும் அசுத்த ஆவிகளின் ஆட்கொள்ளுகளுக்கும் உட்பட்டிருந்தாலும் நாங்களும் அவற்றிலே இருந்து இயேசுவிடத்தில் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, இயேசுவுக்கு அவற்றை தெரியப்படுத்தப்படுகின்ற பொழுது, இயேசு எங்களை அந்த அசுத்த ஆவிகளிலே இருந்து, உடல்நல குறைவுகளிலே இருந்து எங்களை விடுவிப்பார். எங்களை இயல்பு வாழ்வைக்கு சமநிலைக்கு கொண்டு வருவார். அவ்வாறு கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் தான் அந்த இயேசுவை பற்றி பேச வேண்டும், சாட்சியம் சொல்ல வேண்டும். அவை இவர்கள் சொல்லாவிட்டால் கற்களே இவற்றை எடுத்து எம்பும் என்று இயேசு அன்று ஒரு நாள் சொன்னது
இன்று நாங்கள் பேசாவிட்டால் இந்த அகிர்ணை உட்படுத்தப்பட்டிருக்கின்ற உயிரற்ற பொருட்கள் ஜடங்கள் கூட பேசுகின்ற அளவிற்கு நேரிடலாம் என்று இயேசு எங்களை பகுத்தறிவுள்ள அல்லது மனச்சாட்சி உள்ள ஒவ்வொருவரையும் இயேசுவின் பலனை பெற்று அவருக்குரிய சாட்சிகளாக மாற அவரை பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த பறைசாற்றி நிற்க அறிவுறுத்துகின்றார், அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சாட்சியத்தின் வாழ்வினாலே பலன் கொடுக்கும் நாளாக அமைய ஆசித்து வாழ்த்தி நிற்கின்றோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.